மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 2 வருட காலமாக தேங்கி நிற்கும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் மருத்துவமனையின் பின்பக்கத்தில் உள்ள 7 அடுக்குமாடி கட்டிடத்தில் கடந்த 2 வருடங்களாக கழிவுநீர் தேங்கி நிற்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் அவதிக்கு உள்ளாகி இருக்கும் மருத்துவமனையின் நோயாளிகள் தொற்று நோய் பரவும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். அம்மா உணவகத்தை பாத்தீங்கன்னா, பின்புறத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கழிவு இருக்கு. இந்த மருத்துவமனையில அந்த கழிவு தான், அந்த கழிவுலாம் எப்படி அவங்க அந்த சுகாதார முறையில சமைக்கிறாங்கன்னே தெரியல. இந்த உணவகத்தை பயன்படுத்த எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த மருத்துவமனைக்கு வருவாங்க தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இல்லாம ஆதரவற்றவர்கள் அவங்க பயன்படுத்துறாங்க, முடியாதவங்க, ரோட்ல படுத்தவங்க, இவங்கெல்லாம் பயன்படுத்துங்க. உணவு இருக்காங்க. உணவகத்தை உள்ளாரையும் சுத்தமா இல்ல, உணவகத்தை சுத்தி அவ்வளவு கழிவு தேங்கி அதன் மூலயமா கொசு அதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. உடனடியாக மாவட்ட ஆட்சியரை ஆய்வு மேற்கொண்டு, மருத்துவமனை ஆய்வு மேற்கொண்டு அந்த கழிவுநீரை முறையாக ட்ரைனேஜ் செய்வதற்கு வழிவகை செய்யணும்.